சார் ஏதோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பேசுனீங்க. ஆனா வந்து ஐஐடில வந்து பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்காமே. 2த்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? எது எடுத்தா பெஸ்ட்? அப்படின்னு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்க, 2த்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி குடுக்கறதுக்காக ஒரு கன்டென்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கன்டென்ட்ட தான் இன்னைக்கு வீடியோவா உங்ககிட்ட பிரசன்ட் பண்றேன். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போற அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது. திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு. இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிபால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பார்க்கக்கூடிய விஷயம் பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இது ரெண்டுமே ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில் இருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல இந்த ப்ரோக்ராம் இருக்கு. ஆனா 2 ப்ரோக்ராமே 2 டிஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் போனது. 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாமா? ஐஐடியில் ஜெஇ மெயின், ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதினா தானே ஐஐடி போக முடியும். இதுனா திடீர்னு இது ஒன்று வேற ஏதோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்றீங்களா? ஆமா, வேற என்ன எக்ஸாம்ஸ் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றா இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்று என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, கோர்ஸை கம்பேர் பண்ணி காட்ட போறோம். தென் சப்ஜெக்ட் என்ன வந்து டீச்சிங் ஸ்டைலு அப்படின்றத மாதிரி நம்ம பார்க்க போறோம். அதுக்கடுத்தமா இதனுடைய ஃபியூச்சர் ஸ்கோப்பு என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், இப்போ நான் சொன்னல அதுக்கு வேற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு, அது என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றதையும் பார்க்க போறோம். தென் பிளேஸ்மெண்ட் அண்ட் சேலரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெண்டுத்துக்குமே எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ண போறோம், உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் யாரு எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கம்பாரிசனும் நம்ம டீம் வந்து பக்காவா எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலை இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒன்று. ரெண்டாவது, +2 படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களோ இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸு, ஸ்கூலோட குரூப் இது எல்லாத்தையும் இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணணும். ஏன்னா +2 முடிச்சுட்டு காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும்ன்ற நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன குரூப் சேரணும்னே தெரியாது. யாரோ ஏதோ ஒன்று சொன்னாங்க, டக்குன்னு ஜாயின் பண்ணிடுது. அப்புறம் 4 வருஷம் கழிச்சு கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்டா இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. ரைட்டா? இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன் வராம ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல்ல வந்து டெய்லி பேசிஸ்ல ஒரு இன்ஸ்டியூட் பத்தியும் ஒரு கோர்ஸை பத்தியும் நம்ம தகவல் கொடுத்துட்டு இருக்கோம். இது ரொம்பவே கரண்ட் 12th படிச்சு இப்போ முடிக்க போறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு அருமையான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அதனால நீங்க என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். ரைட்? யாரு பார்க்கணும்? எங்களுக்கு என்ன சார் எக்ஸாம் இருக்கு, இதை விட்டுட்டு நான் இதெல்லாம் பார்த்துட்டுனா பேரண்ட் இருக்காங்கப்பா. பேரண்ட் கிட்ட சொல்லிடுமா, நிறைய கோர்சஸ் இருக்கு, நான் இந்த குரூப் எடுத்திருக்கேன், என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எது பெஸ்ட்னு பாருங்க, நான் முடிச்சதுமே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ்ல போயிட்டு சம்பாரிச்சிட்டு எடுத்து உங்ககிட்ட கொடுக்கணும்னா நான் எது சேரணும்னு பார்த்துட்டு பிளான் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு. அப்புறம் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு டைம் இருக்கும். ஏன்னா இதுக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. அதெல்லாம் நீங்க விட்டீங்கன்னா அப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? போர்டு எக்ஸாம் முடிஞ்சிடும், ஆனா அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்காம போயிடும். அதனால அந்த டீட்டெயில் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பேரண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்ஸும் கம்பல்சரி குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க இது எல்லாத்தையும் தகவல் எல்லாம் கேதர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு எது பெஸ்ட்னு நீங்களே வந்து டிசைட் பண்ண முடியும். ரைட்? ஓகே. இதுல பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கு. ரிசர்ச் ஃபோக்கஸ்டு பயாலஜி ஹெவி ஃபியூச்சர் இன்னோவேஷன் ரிலேட்டடான கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோர்ஸ். ரைட்டா? இதுல பிடெக் பயோமெடிக்கல் பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ்ல எல்லாம் இருக்கு. சென்னை மட்டும் இல்லாம த்ரூ அவுட் இருக்கக்கூடிய எல்லா ஐஐடிஸ்லயுமே பிஎஸ் மெடிக்கல் என்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. இதுல என்ஜினியரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ்டு, சேஃபர் பார்த்து ஃபிளெக்சிபிள் கேரியர்ஸ் வந்து இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எதுல இருக்கு, பயோமெடிக்கல்ல இருக்கு. சரியா? ரெண்டுமே வந்து ஒர்ஸ்ட் கிடையாது. ரைட்டா? ஜஸ்ட் டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே வந்து பெஸ்ட். ஏன் பெஸ்ட் அப்படின்னா ஐஐடி பெஸ்ட், அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பெஸ்டா இருந்தால் தான் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. ரைட்? ஓகே.
ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கோர் பிசியாலஜி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிசியாலஜி தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா பாடி ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்றத தான் இதுல வந்து பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மற்றது எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் இல்லையா. அதனால பிசியாலஜியை பத்தி தான் இங்க வந்து மெயினா படிப்பாங்க. திங்க் லைக் ஏ டாக்டர், பில்ட் லைக் ஏன் என்ஜினியர். டாக்டர் மாதிரி திங்க் பண்ணும், ஆனா என்ன பண்றாங்க, என்ஜினியர் என்ன பண்ணுவாரோ அந்த விஷயங்களை பண்ணுவாங்க. பட் பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியர் என்ன பண்றாங்க, என்ன அந்த கோர்ஸ்லனா இன்ஜினியரிங் தான் ஃபர்ஸ்ட், ரைட்டா. இங்க இன்ஜினியரிங் அப்ளை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் டு பயாலஜி, ரைட்டா. அப்ப இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் பாத்தீங்களா, இதுல பயாலஜி தான் முக்கியம், அதுல இன்ஜினியரிங் தான் முக்கியம், ரைட். ஆனா ரெண்டு கோர்ஸுமே இன்ஜினியரிங் சேர்ந்தது தான், ரைட். இதுல டிகிரி அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் படிப்பாங்க, பிஎஸ் டிகிரி கொடுப்பாங்க, ரைட்டா. இதுவே வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஐடில வருது. தென் டாக்டர்ஸ் பிளஸ் இன்ஜினியர் தான் இதுல வந்து ஃபேக்கல்ட்டியா இருப்பாங்க. ஏன்னா இதுல நிறைய என்ன ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் பண்ணிருக்காங்க. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸே வந்து டீச் பண்ணுவாங்க இந்த. ஏன்னா பிசியாலஜி படிக்கணும், அனாட்டமி படிக்கணும், அதெல்லாமும் இந்த பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ்ல இருக்கு, ரைட். இதுவே பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா 4 இயர்ஸ் வந்து பிடெக் டிகிரி. தென் இதுல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தான் டிபார்ட்மெண்ட். மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ப்ரொஃபசர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்குமே இந்த டிஃபரன்ஸ் பாத்துக்கிட்டீங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு சார் நீங்க சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னா, எஸ் பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஐடி மெட்ராஸ்ல தான் இருக்கு. ஆனா ஐஐடியோட எக்ஸாம்ஸ் ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. என்ன எழுதணும், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எதுக்கு, ஐசர்ல ஜாயின் பண்றதுக்காக. அந்த எக்ஸாமோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, இந்த பயோமெடிக்கல் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி கோர்ஸுக்கு அட்மிஷன்ஸ் போடுறாங்க, ரைட்டா. இதுல ஜேஇ அட்வான்ஸ் நாட் அக்செப்டட். ஜேஇ அட்வான்ஸ்ல நான் பாஸ் பண்ணி எனக்கு சீட்டை கொடுங்க சார்னாலும் இதுல என்ன பண்ண போறாங்க, கொடுக்க போறது இல்லை. பிடெக் பயோமெடிக்கல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஐஐடிஸ்ல இருக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும். இதை தவிர வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து நம்மளுக்கு என்ஐடிஸ்ல இருக்கு, நிறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல நிறைய ஆஃபர் பண்றாங்க. ஐஐடி குவஹாத்தியில கூட வந்து பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து தனியாவே பிஎஸ் கோர்ஸ் கீழே எடுத்துட்டு வந்திருக்காங்க, சேம் அஸ் அதர் ஐஐடி பிரான்ச்சஸ், ரைட்டா. இதுல நம்ம முக்கியமா பார்த்தோம்னா இதுக்கு வேற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பிரைவேட் காலேஜஸ்ல கூட பயோமெடிக்கல் இருக்கு. ஆனா பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுல அமெரிக்காக்கு அப்புறம் இந்தியால தான் இருக்கு. இந்தியால ஐஐடி மெட்ராஸ்ல மட்டும் தான் இருக்கு இந்த கோர்ஸ், ரைட்டா. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் கோர்ஸ், வேற எங்கேயுமே இல்லாதது, ஹைலி டிமாண்டட் கோர்ஸ். பயோமெடிக்கல் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் நம்மளுக்கு, ரைட். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ்க்கு வந்து மேக்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும், மேண்டேட்டரி. இதுல எனி ஆஃப் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்ல பயாலஜில இது மூணுத்துல சப்ஜெக்ட்ல ஏதாவது அவங்க ரெண்டு இருக்கணும். ஆனா இந்த பிஎஸ் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்ட்டுமே எக்ஸாம் எழுதணும். 60 கொஸ்டின் வரும், 15 கொஸ்டின் ஈச். ஆனா பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸுக்கு வந்து போறப்ப இந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா பயோமெடிக்கல்ல போறப்ப ஜேஇ எக்ஸாமுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மேண்டேட்டரி. அதுல 3 சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி நம்ம எழுதி ஆகணும். பயாலஜி அங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல. பட் இங்க பயாலஜி எக்ஸாம், ஐசர் எக்ஸாம்ஸ்ல வந்து பயாலஜி கம்பல்சரியா எழுதி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பயாலஜி நாட் கம்பல்சரி ஆன் பேப்பர், பட் சிலபஸ் இஸ் அனாட்டமி ஹெவி. அது இல்லாம இந்த எக்ஸாம்ஸ்லயும் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்லயும் பயாலஜி கேட்கறாங்க. பட் ஜேஇ அட்வான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸ் மட்டும் தான் இருக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். அதுல பயாலஜி இல்ல. ஐயோ இந்த ஐசர் எல்லாம் ஜேஇ அட்வான்ஸ்லாம் நாங்களாம் எப்படி சார் இது வரைக்கும் ட்ரைனிங் கூட போலியே அப்படின்னா கவலையே படாதீங்க. ஆர்ஜிஆர்ல ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் கழிச்சு எப்பயுமே ஐசர் ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் எப்போ வரும்னா மே லாஸ்ட் வரும். நம்மளுடைய போர்டு எக்ஸாம் நம்மளுக்கு ஏப்ரல்ல, மார்ச் எண்டுல முடிஞ்சிடும். ஏப்ரல், மே 2 மாசம் ஃபுல்லு டைம் இருக்கும். அதனால ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கு, அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்ஜிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல வந்து லாஸ்ட் இயர் இந்த கிராஷ் கோர்ஸ் மட்டும் எடுத்தே சீட்டு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் ஐஐடில போய் நீங்க ஜாயின் பண்ணணும், ஐஐடி எக்ஸாம்ஸ் எழுதி அப்படின்னா ஆஃப்டர் போர்டு எக்ஸாம்ஸ் கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்பயே நம்ம சண்டேல ஒரு 2 சப்ஜெக்ட் மட்டும் கொடுக்குறோம், 2ல இருந்து 5 எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு, ரைட்டா. அதனால யாருன்னா ஐடியா இருக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆஃபர் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற 500 ஸ்டூடெண்ட்டுக்கு 11,800 தான், 10,000 பிளஸ் டாக்ஸ். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 11,800 இப்பத்துல இருந்தே கோர்சஸை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஆன்லைன்ல நடக்கக்கூடிய கிளாஸ், லைவ் செஷனு, மெட்டீரியல் கண்டென்ட் வந்து எங்க ஆப்லயே இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸும் நீங்க அதுல எப்படி இருக்குன்றத செக் பண்ணிக்கலாம், ரைட்டா.
சார் நான் மெதுவாக ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் ஜாயின் பண்ணிக்கிங்க, ஒன்றும் இஷ்யூவே கிடையாது. 20,000 ப்ளஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ளஸ் 23,600 நீங்கள் பே பண்ணீங்கன்னா அந்த டைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 50% வந்து உங்களுக்கு ஃபீஸில் என்ன கொடுக்குறோம், ஆஃபர் கொடுக்குறோம். ஜாயின் பண்ணிக்கிங்க வேணும்னா. ஃபீஸ் கம்பேரிசன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 2 டிகிரிக்குமே ஒன்றும் மேக்ஸிமம் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே ஐஐடியில் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் 9 to 10 lakhs 8 to 10 lakhs அப்படின்ற மாதிரி தான் ரெண்டுத்துக்குமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. அதனால நம்ம ஃபீஸ் கம்மியாயிடுமே அப்படின்ற நினைச்சு இதுல சேரலாமா அதுல சேரலாமா அந்த இதுவே நம்ம கன்ஃபியூஷன் வச்சுக்க வேண்டாம். அடுத்தது சப்ஜெக்டிவ் ஸ்டடி அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர் டிஃபரன்ஸ்ல அப்படின்றது பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி கம்பல்சரி படிச்சாகணும் சொன்னோம் இல்லையா. மெடிக்கல் ஜெனடிக்ஸ் சம்பந்தமாகவும் நம்ம படிக்கணும். ஆர்கன் லெவல் மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். கிளினிக்கல் ப்ராப்ளம் சால்விங்க்கும் நம்ம வந்து கோர்சஸ்ல என்ன பண்ணோம், இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. தென் பிஇ மெடிக்கல் பிடெக்ல வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கணும். தென் பயோமெடிக்கல் சிக்னல் ப்ராசஸிங் சம்பந்தமா படிக்கணும். தென் மெடிக்கல் இமேஜிங் சம்பந்தமா நம்மளுக்கு அதுல இருக்கு. கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கும். இது ரெண்டும் தான் மேஜர் சப்ஜெக்ட் லெவல்ல அங்க டிஃபரன்ஸ் இருக்கு. தென் டீச்சிங் என்வரான்மெண்ட்டை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எங்க சார் நம்ம இந்த கோர்சஸ் வந்து அவங்க டிசைன் பண்ணிருப்பாங்க, எங்கன்னா படிக்கிறதுக்கு எங்கன்னா போகணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ் மெடிக்கல் சயின்சஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸஸ் லிங்க்டு வித் ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம போய் வந்து மேக்சிமம் இதுக்கு வந்து படிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா அங்க இருக்க ப்ரொஃபசர்ஸ் தான் நம்மளுக்கு டீச் பண்றாங்க. லைவா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 இன்ஸ்டிடியூஷனோட டைப்ல இருக்கு. கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ரொம்பவே இருக்கும். தென் டாக்டர் இன்டராக்ஷனோட இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்ஸ்னா லேப் பேஸ்டு இன்ஜினியரிங் லேர்னிங் தான் இருக்கும். தென் ரிசர்ச் அண்ட் டிவைஸ் ஃபோக்கஸ் மோரா இருக்கும். லிமிட்டட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர் இருக்குமா, அந்த அளவுக்கு இருக்குமான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். தென் பிளேஸ்மெண்ட் ரியாலிட்டி செக் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் லான்ச் பண்ணது வந்து இப்பதான் லான்ச் பண்ணாங்க. கோர்ஸ் வந்து ஸ்டார்டட் இன் 2023 மூணாவது பேட்ச் தான் வந்து லாஸ்ட் இயர் அட்மிஷன் ஆச்சு. 4th பேட்ச் வந்து அடுத்த வருஷம் தான் வருது. அந்த 4th பேட்ச் முடிச்சுட்டு 26ல முடிச்சு 27ல தான் வரப்போகுது. அதனால இதுவும் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் எதுவும் இல்லை. பட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே டைப்ல இருக்கிறதுனால படிச்சதுமே பசங்களை வந்து பிளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய கஷ்டமே இருக்காது அந்த கோர்ஸ். ரைட்டா, நோ பிளேஸ்மெண்ட் டேட்டா எட், அதனால அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஜென்ரேட்டட் இன் 2027ல தான் வருது. பட் ஹை பொட்டன்ஷியல் பட் நியூ அண்ட் ரிஸ்கி அப்படின்ற மாதிரி இதுல போட்டிருக்காங்க டீம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளில வரப்ப எந்த ரிஸ்க்கும் இல்லாம எனக்கு கம்மி கிரௌடு 32 பேர் தான். அப்படி அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கு. பசங்க ஈஸியா வந்து 100% பிளேஸ்மெண்ட் ஆயிடுவாங்கன்றதுதான் என்னுடைய வந்து கருத்து இதுல. ரைட்டா, எக்ஸ்பெக்டட் சேலரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்டட் பேக்கேஜஸ் தான் இது வரைக்கும் எதுவுமே நம்மளுக்கு பேட்ச் வெளியில வராதனால தெரியாது. இருந்தாலும் சேலரி நம்ம நல்லாவே எதிர்பார்க்கலாம். ஹை சேலரி அப்படின்னா 20 to 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்க்கலாம். R&Dல ஏஐ ஹெல்த் கேர்லாம் நம்ம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மீடியம் சேலரி என்ன ஒரு 12 to 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். தென் என்ட்ரி லெவல் சேலரி அப்படின்னா 8 to 10 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அபரிதமா இருக்கு. ஸ்ட்ராங் ஃபியூச்சர் growth எக்ஸ்பெக்டட் இந்த பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல. ரைட்டா, தென் பிஎஸ் நம்மளுடைய பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல ஆல்ரெடி வந்து கோர்ஸ் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. அதனால இதுல ஹை சேலரி அப்படின்ற மாதிரி 25 to 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மோஸ்ட்லி நான் கோர் ரூல்ஸா தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா 12 to 16 லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லோ சேலரினா 6 to 9 lakhs வந்து வருது. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஷிஃப்ட் டு ஐடி, இதுல படிச்சுட்டு வந்து ஐடிக்கு போறாங்க. அனலிட்டிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சம்பந்தமாகவும் அதுல அவங்க வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால பார்த்துக்கோங்க. அதையும் டாப் ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெட்டெக் கம்பெனிஸ், ஜிஇ ஹெல்த் கேர், தென் சிமெண்ட்ஸ், மெட்ரானிக்ஸ், பிலிப்ஸ், ஸ்ட்ரேக்கர் இதெல்லாம் வந்து வருது. அட்வான்ஸ்டுல நம்ம போய் பார்த்தோம்னா R&Dல கூகுள் ஹெல்த், தென் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் சர்ஜிக்கல், தென் ரிசர்ச் லேப் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்லையும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். தென் வந்து இதுல ஸ்பெஷலைசேஷன் எது சார் பண்ணலாம் பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய வந்து பயாலஜி ரிலேட்டடா இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் ஆர்கன் சம்பந்தமா வந்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். ஏஐ பேஸ்டு டிசீஸ் டயக்னோசிஸ் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. மெடிக்கல் இமேஜிங் அனாலிசிஸ் சம்பந்தமா படிக்கலாம். தென் குவான்டிடேட்டிவ் பார்மகாலஜி வந்து இதுல வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுலயும் நம்ம பர்சீவ் பண்ணலாம். பிசிஷியன் சயின்டிஸ்ட் ரோட்லயும் நம்ம வந்து பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐடியல் ஃபார் ரிசர்ச் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் ஸ்பெஷலைசேஷன் பிடெக் பயோமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலைசேஷன் எதுலலாம் சார் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பயோமெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இம்ப்ளான்ட்ஸ் அண்ட் வந்து பயோ மெட்டீரியல்ஸ், தென் பயோ மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ரஸ்தட்டிக்ஸ், தென் வந்து ரீஹாபிலிட்டேஷன் இன்ஜினியர்ஸ். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே பேஸ்ட் ஆன் என்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸா வந்து இருக்கு, ரைட்டா? மிஷின்ஸ் ரிலேட்டடான கோர்ஸா இருக்கு. அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹியூமனும் ரொம்ப கொஞ்சம் சம்பந்தப்பட்ட மாதிரியான விஷயங்களை நம்ம படிக்கிறதுக்கு தேவை இருக்கு. ஸ்ட்ராங் இன்ஜினியரிங் கேரியர் பேஸ் தான் எது? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ரைட்? இதுல கேரியர் ரோல்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோல் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டெக் அண்ட் ஆர்டி இன்ஜினியரா போகலாம், தென் ஹெல்த் டேட்டா சயின்டிஸ்டா போகலாம், கிளினிக்கல் இன்ஜினியரா போகலாம், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், ரிசர்ச் சயின்டிஸ்டாவும் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபியூச்சர் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி இதுல பார்த்தோம் அப்படின்னா மெட்டெக் அண்ட் ஆர்என்டிக்கு வெரி ஹை டிமாண்ட் இருக்கு. தென் வந்து ஹெல்த் டேட்டா சயின்டிஸ்ட்ல வந்து எக்ஸ்ப்ளோசிவ் அப்படியே பார்த்தீங்கன்னா எரியிற மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டேபிளா நம்ம பார்த்தோன்னா கிளினிக்கல் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கு. ஹை பேல வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்லயும் க்ரோயிங் ஃபீல்டு அப்படின்னு ரிசர்ச் சயின்டிஸ்டும் இதுல வந்து இந்த விஷயங்கள்ல தேவையான ஒன்றாவும் வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடியதாகவும் இருக்கு, ரைட்டா? இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஃபார் பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎஸ்சி இஸ் வேலிட் 4 இயர் ஐஐடி டிகிரி. பிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வேலிட் டிகிரி தான், ரைட்டா? பட் நாட் ஈக்குவலன்ட் டு எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ்ன்றது மருத்துவம் சம்பந்தப்பட்டமா டாக்டர், பட் இது வந்து உங்களுக்கு டாக்டர்லாம் நம்ம போட்டுக்க முடியாது, ரைட்டா? இது cannot ட்ரீட் பேஷண்ட், ரைட்டா? பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் நான் படிச்சதுனால நான் டாக்டரா வந்து நான் பேஷண்ட்டுக்கு வந்து பண்ணணும்னா அதெல்லாம் வந்து இங்க பண்ண முடியாது. பிடெக் இஸ் ஈக்குவல் டு சேஃபர். பிடெக் டிகிரி வந்து பாத்தீங்கன்னா சேஃபர். பிஎஸ் வந்து ஃபோக்கஸ் என்ன ஃபோக்கஸ் இருக்கு? ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டா இருக்கு, ரைட்டா? அதனால அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, இதுக்கும் வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. ஹூ ஷுட் சூஸ் வாட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூஸ் பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் யாரு? யூ லவ் பயாலஜி பிளஸ் பயாலஜியும் படிக்கணும், மேத்ஸும் படிக்கணும். ஏன்னா பயாலஜி மட்டும் எனக்கு தெரியும் சார், அதனால் பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ்ல போயிடணும்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்னோவேஷன் ரிலேட்டடா இன்ஜினியரிங் சம்பந்தமா ஆர்டிபிஷியல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது இன்ஜினியரிங்ல. அப்ப அது தெரிஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க பண்ண முடியும். அதனால பயாலஜியும் வேணும், மேத்ஸ்லயும் நல்லா பண்றக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ஆப்டா இருக்கும். அதனால தான் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி 4மே கேட்கறாங்க, ரைட்டா? அதனாலதான் இவங்களும் என்ன பண்றாங்க, வெறும் ஐஐடியில அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் மட்டும் தான் இருக்கிறதுனால இவங்க செக் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலமா இந்த எக்ஸாம்ஸை எடுத்துக்கிறாங்க. யூ எய்ம் ஃபார் எம்எஸ் பிஹெச்டி ரிசர்ச் பண்ணணும்னாலும் நம்ம பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ்ல போகலாம். தென் யூ என்ஜாய் அண்டர்ஸ்டாண்டிங் த ஹியூமன் பாடி பத்தி படிக்கணும்னாலும் இதை நம்ம வந்து பண்ணலாம், ரைட்டா? தென் பிடெக் பயோமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் அண்ட் டிவைசஸை பத்தி நம்மளுக்கு வந்து ஆர்வம் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பிளெக்சிபிலிட்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா இது போலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடி நான் கோர் ரெண்டுமே இருந்தாலும் பரவாயில்ல பேக்கப்புக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க எடுத்துக்கலாம், ரைட்? இது கோமட் 2026 என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமில ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, நீங்க எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இன் இந்தியா, எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் என்ன எக்ஸாம் சார்? ஜேஇ இன்ஜினியரிங் பேஸ்டு ஏதாவது சப்போஸ் விஐடி போறீங்க, எஸ்ஆர்எம் போறீங்க, எஸ்என்யூ எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறீங்க, மணிப்பால் போகணும்னு நினைக்கிறீங்க, பிட்சாட் எழுதணும்னு நினைக்கிறீங்க, இந்துஸ்தான் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, ஜேஇ எக்ஸாம்ஸ் இருக்கு. இதெல்லாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமன். இது இல்லாம பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க செக் பண்றதுனால வி ஆர் ஃபோக்கசிங் ஆப்டிடியூட், ரைட்டா? அப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய கோமட் 2026ல. அது என்ன சார் எம்னு போட்டிருக்கீங்களா? மெடிக்கல் எக்ஸாம் எழுதணுமா? கவலையே படாதீங்க, நீட் எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காமனா கத்து கொடுத்துரும், பயாலஜி இதுல நம்ம டீச் பண்றோம், ரைட்? அப்ப எங்க சார் இந்த ஐசர்ன்னு இப்ப சொன்னீங்களா சார் ஐஐடி எக்ஸாம்னா? ஆமா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி 4 சப்ஜெக்ட்டுமே நம்ம கத்து கொடுக்கறதுனால என்ன பண்றோம், நீங்க ஐஐடி எக்ஸாம்ஸையும் இந்த நம்மளுடைய கோமட் 2026 எழுதுறப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடிச்சு தூள் கலக்க முடியும். அதான் சொன்னல, லாஸ்ட் இயர் 32 சீட்ல 2 சீட்டு ஆர்ஜிஆர் ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்க, ரைட்டா? அப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, த்ரூ அவுட் இந்தியால 32 சீட்ல 2 சீட், அதுவும் கிராஷ் கோர்ஸ் படிச்சு நம்ம குழந்தைங்க எடுத்திருக்காங்கன்னா இந்த வருஷம் நீங்க அதனால தான் முன்னாடியே பிளான் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருவாங்க ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு. ஐசர் அது அப்ளிகேஷன் போடுறது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா கவுன்சிலிங் 6 ரவுண்டு கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கெல்லாம் ப்ராப்பரா கைடன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி டீம் ரெடியா இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்னல 10,000 பிளஸ் டாக்ஸ் தான் இப்போதைக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு. இதுவே நெக்ஸ்ட் இயர் 2026ல ஜனவரியில ஜாயின் பண்ணிக்கிற சார் அப்படின்னா 20,000 பிளஸ் டாக்ஸ் 23,600 பாதி அமௌண்ட்டை மிச்சம் பண்ணி ஐசர் ஆப்டிடியூட்ல அப்படி தட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆர்ஜிஆரோட கோமட் 2026ல இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8695186953. இது சம்பந்தமா இன்னும் ஃபர்தரா எனக்கு டீடைல் வேணும் சார், இந்த கோர்ஸ் ரொம்ப எப்படி இருக்கும் சார் அப்படின்னா நீங்க போய் நேரடியாவே ஐஐடி விசிட் பண்ணி பாருங்க, ரைட்டா? எங்கிட்ட எதனா பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க.
இந்த எக்ஸாம்ஸ் சம்பந்தமா தனியாவே ஏதாவது பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் வீடியோ கொடுத்துருக்கோம் பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸை பத்தி, அதை பத்தி பாருங்க. அதே போல பிஎஸ் நம்ம பிடெக்கோட பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதையும் கீழே லிங்க்ல கொடுக்குறோம், எண்டு கார்ட்லயும் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷனு யாரெல்லாம் +2 படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க சொந்தக்காரங்க யாருன்னா இருக்காங்க, இல்லைன்னா ரிலேஷன் இருக்காங்க, அவங்க பசங்க இருக்காங்க அப்படின்னா, இல்லை கூட வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இந்த ஆர்ஜிஆரோட இந்த முக்கியமாக என்னது பயோமெடிக்கல் அண்ட் பயோ பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் வீடியோ. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.